தமிழகத்தையே உலுக்கிய காரைக்கால் வழக்கு. மகளுக்காக மற்றொரு குழந்தையின் உயிரை பலியாக்கிய தாய். குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்த கொடூரம். ஒரு தாயின் தவறான முடிவுக்கு கிடைத்த அதிரடி தீர்ப்பு. என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. பெற்றோர் அன்பு எவ்வளவு ஆழமானதோ அதே அளவு எவ்வளவு ஆபத்தான பாதைக்கு செல்கிறது என்பதையும் தான் விளக்குகிறது இந்த சம்பவம். 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி காரைக்காலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 10 வயது மாணவன் பாலமணிகண்டன் வகுப்பில் சிறந்த மாணவனா இருந்திருக்காங்க. அவனுடைய புத்திசாலித்தனமும் கல்வியில் முன்னேற்றமும் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டையே பெற்றிருக்கு. ஒரு நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எல்லா பெற்றோர்கள் முன்னாடியும் ஆசிரியர்கள் மாணவன் பாலமணிகண்டனை பாராட்டி புகழ்ந்திருக்காங்க. இதை பார்த்து அனைத்து பெற்றோர்களும் அந்த மாணவனை போல் நீயும் பெயர் வாங்கணும்னு தான் தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துவாங்க. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு தாய் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமாங்கிற அளவுக்கு அவருடைய கீழ்த்தனமான எண்ணம் சிறுவனின் உயிரையே பலியாக்கியிருக்கு. அதே வகுப்பில் படித்த மற்றொரு மாணவியின் தாய் சகாயராணி விக்டோரியா தனது மகளுக்கு எதிராக பாலமணிகண்டன் ஒரு போட்டியாளர் என நினைத்து அந்த இளஞ்சிறுவனை தனக்கு எதிரியாகவே பார்க்க ஆரம்பித்தார். என் மகள் ஏன் முதலிடம் பெறல அப்படின்ற கோபம் கொஞ்சம் கொஞ்சமா சகாயராணி மனதில் பாலமணிகண்டன் மீது நாளுக்கு நாள் வெறுப்புணர்வு அதிகமாகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அந்த சிறுவனை ஒரே அடியா தீர்த்து கட்டவும் முடிவெடுத்துட்டாங்க அந்த தாய் உணர்வே இல்லாத தாய். ஒரு நாள் பள்ளியில் மதிய நேரத்தில் சிறுவன் விளையாடி கொண்டிருந்த போது சகாயராணி ஒரு குளிர்பான பாட்டிலில் எலிமருந்து கலந்து பள்ளிக்கு எடுத்து வந்து சிறுவனிடம் அன்பு காட்டுவது போல் நடித்து அந்த விஷ குளிர்பானத்தை குடிக்கும்படி கொடுத்திருக்கா. தன் சக மாணவியின் அம்மாதான் என்று எதுவும் அறியா அந்த சிறுவன் அவளை நம்பி அந்த குளிர்பானத்தை குடிச்சிருக்கான். சில நிமிஷத்திலேயே பாலமணிகண்டன் திடீரென உடல்நல குறைவால் தரையில விழுந்திருக்கான். உடனே சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்க சிறுவன் உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் சொன்னதும் பெற்றோரின் மனம் சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. தன் மகனுக்கு என்ன நடந்தது என்பதை யோசிக்க கூட முடியாத அளவுக்கு நிலக்குழஞ்சு நின்றிருக்காங்க. முதலில் இது சாதாரண விஷப்புகை மரணம் என நினைத்த காவல்துறையினர் மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில சந்தேகம் வந்துச்சு. விசாரணையில பள்ளி வளாகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் ஒரு முக்கிய ஆதாரமா அமைஞ்சிருக்கு. அந்த சிசிடிவி காட்சிகள்ல சகாயராணி சிறுவனுக்கு குளிர்பானத்தை கொடுக்கும் காட்சி தெளிவாவே பதிவாகி இருக்கு. இதன் அடிப்படையில காரைக்கால் நகர காவல் நிலையம் உடனடியா அந்த கொடூர ராட்சசிய கைது செஞ்சிருக்காங்க. 2022ஆம் ஆண்டிலிருந்து ராட்சசி சகாயராணிய புதுச்சேரி சிறையில விசாரணை கைதியா வச்சிருந்தாங்க. 3 ஆண்டுகளா இந்த விசாரணை தொடர்ந்து நடந்திருக்கு. பல்வேறு சாட்சிகள், பள்ளி ஆசிரியர்கள், மருத்துவர்கள், மாணவர்கள் என பலர் நீதிமன்றத்தில் சாட்சி அளிச்சிருக்காங்க. போலீசார் சேகரித்த இந்த ஆதாரங்களை எல்லாமே சகாயராணிக்கு தான் குற்றவாளியா சுட்டி காட்டியிருக்கு. இறுதியா 2025 அக்டோபர் மாதம் இந்த வழக்கு காரைக்கால் நீதிமன்றத்துல இறுதிக்கட்ட விசாரணைக்கு வந்திருக்கு. நீதிபதி மோகன் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. மாணவன் பாலமணிகண்டனின் உயிரை பறித்து குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்து கொலை செய்தது நிரூபிக்கப்பட்டுச்சு. இதற்கு சகாயராணி விக்டோரியாவுக்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனை மற்றும் 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்பு காரைக்காலையே அதிர வச்சுச்சு. ஒரு தாய் தனது மகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக மற்றொரு குழந்தையின் உயிரை பறித்ததால் கிடைத்த இந்த தண்டனை பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை மணியாகவே அமைஞ்சிருக்கு. போட்டியும் வெற்றியும் குழந்தைகளின் வாழ்க்கையில் முக்கியமானதுதான். ஆனால் மனிதாபிமானம் அதைவிட முக்கியமானது.
காரைக்கால் வழக்கின் தீர்ப்பு சமூகத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் சமநிலையை அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு பாடமாகவே அமைஞ்சிருக்கு. நீதிமன்றம் வழங்கிய வாழ்நாள் சிறை தண்டனை தீர்ப்பு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு பாடமாக மாறியிருக்கு. பிள்ளைகளின் எதிர்காலம் போட்டியால் அல்ல, ஒழுக்கத்தாலும் மதிப்பாலும் தான் இருக்கு என்பதை உணரணும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.